வணக்கம். எமது செய்தியாளர் சரவணன் நடிகர் கார்த்திகிடம் இருக்கிறார். அவரிடம் நடிகர் சங்க தேர்தலை பற்றி கேள்வி கேட்போம். இல்லாமல் சென்று கொண்ட நிலையில் திடீர்னு ஒரு 240 பேருக்கு நடிகை பழம்பெரும் நடிகையான சச்சி உள்ளிட்ட நடிகைகளுக்கு வாக்குரிமை இல்லை என்று தெரிவித்திருக்கார்கள். இதை எப்படி இந்த பிரச்சனை எப்படி உருவானது? எனக்கு 240 தெரியல. மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க, 3500க்கு மேல மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் வாக்குரிமை இருக்கிறவங்க 3139 பேர் தான். அதுல சச்சும் அது 3-4 டேஸ் முன்னாடி நாங்க எங்க கிட்ட இருந்த ஃபர்ஸ்ட் பழைய புக்ல செக் பண்ணும்போது அவங்க பேர் இருந்துச்சு ப்ரொஃபஷனல்ல. ஆனா 4 டேஸ் முன்னாடி இன்னொரு ஃப்ரெஷ் ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கான்னு நாங்க மறுபடியும் செக் பண்ணல. பிகாஸ் அவங்க சீனியர் மோஸ்ட் ஆக்டர்ஸ். மறுபடியும் அவங்க பேர் இருக்காதான் நாங்க செக் பண்ணல. பட் இங்க பாக்குறப்ப அந்த புது புக்ல அவங்க பேர் இல்ல. அந்த புக்ல பேர் இல்லைன்னா ஓட்டு போட முடியாது. பட் அந்த பேர் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எங்களுக்கு இன்னுமே ஆச்சரியமா தான் இருக்கு. அது கிளரிக்கல் மிஸ்டேக்கா எப்படி அப்படி மிஸ் ஆச்சுங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. இப்ப இது இந்த தேர்தல் முடிந்த பிறகு 240 பேர்ல பல முன்னணி நடிகர்கள் இருந்தால் கூட ஒருவேளை அவர்களுக்கு வாக்கு இல்லை என்று சொல்லி வந்தால் அதை வைத்து மீண்டும் ஒரு தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் அப்படி என்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லைங்க. 3139 3139 தான் கரெக்டான ஓட்டர்ஸ். அதுல ஒரு 1000க்கு மேல போஸ்டல் ஓட்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நேற்று ஈவினிங்கோட முடிஞ்சிருச்சு. மிச்சம் 2000 பேர் தான் இருக்காங்க. இன்னைக்கு போல் ஆக போறது 2000 அப்ராக்சிமேட்டா 2000 இருக்கு. ஸோ அவங்க மட்டும் தான் இன்னைக்கு ஓட்டு போட முடியும். ஸோ இதை வச்சு திரும்ப ஒன்றும் மாற்ற முடியாது. இந்த மாதிரி கேஸ்லாம் போட முடியாது. இதில் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இந்த ஓட்டு இல்லாத திட்டமிட்டு சொல்ல முடியாது. அப்படி நான் சொல்ல முடியாது. எனக்கு அப்படி ப்ரூஃப் இல்லாம நான் பேச முடியாது. இதுவரையான வாக்குப்பதிவு நிலவரம் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட 750 பேர் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. தேங்க்யூ.